الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على خاتم الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس قد جاءتكم موعظة من ربكم وشفاء لما في الصدور وهدى ورحمة للمؤمنين صدق الله العظيم. وعن نبينا صلى الله عليه وسلم لكل شيء زكاة وزكاة الجسد الصوم أو كما قال صلى الله عليه وسلم. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரமதானுடைய மாதம் ஆரம்பமாகி இருக்கிறது. நமக்கு முன்னால் வாழ்ந்த சமுதாயத்தார்கள் மீது அல்லாஹு தாலா நோன்பை கடமையாக்கியது போல நம்மீதும் அல்லாஹு தாலா நோன்பை கடமையாக்கியிருக்கிறேன் என்று தன்னுடைய திருமறையிலே அல்லாஹ் சொல்லி காட்டுவான். நோன்பு என்பது ஒரு நோய் நிவாரணி. அல்லாஹு தாலா தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகிற போது, உங்களிடத்திலே உங்களுடைய ரப்பிடம் இருந்து ஒரு உபதேசம் வந்திருக்கிறது, அது உள்ளத்திலே ஏற்படக்கூடிய நோய்களை குணப்படுத்தக்கூடியது, அது நேர்வழி காட்டக்கூடியது, ஈமான்தாரிகளுக்கு அது அருள் செய்யக்கூடியது என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே சொல்வான். இன்னொரு இடத்திலே ஒரு நஸ்ஸில மினல் குர்ஆனி மா ஹுவ ஷிஃபாஉ வ ரஹ்மத்துல் லில் முஃமினீன், மூமின்களுக்கு அருளாகவும் நோய் நிவாரணியாகவும் உள்ள ஒன்றை குர்ஆனிலிருந்து நாம் இறக்கி வைத்திருக்கிறோம் என்றும் அல்லாஹ் சொல்வான். அநியாயக்காரர்களுக்கு இது நஷ்டத்தை தான் அதிகமாக்கும் என்றும் அல்லாஹ் சொல்லுவான். அப்ப குர்ஆன் என்பது நம்முடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய நோய்களை குணப்படுத்தக்கூடியது என்றால், இந்த குர்ஆன் இறங்கிய மாதமாகிய இந்த ரமலானில் நாம் வைக்கக்கூடிய நோன்பு என்பது நம்முடைய உடலில் ஏற்படக்கூடிய நோய்களுக்கு நிவாரணம் தரக்கூடியது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு பலகீனமான ஹதீஸாக இருந்தாலும் கூட இன்றைக்கு நடைமுறையில இது சாத்தியமானது என்பதால் அதை சொல்கிறோம். சூமு தசிஹு, நோன்பு வையுங்கள் ஆரோக்கியம் பெறுவீர்கள் என்று சொன்னாங்க. நோன்பு என்பது மனிதனுடைய ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கைக்கு காரணமாக ஆகிறது. அதனாலேயே இஸ்லாம் நமக்கு வாரத்தில் 2 நாட்களும், மாதத்தில் 3 நாட்களும், வருடத்தில் அவ்வப்போது நோன்புகளையும், வருடத்தில் 1 மாதம் முழுக்க நோன்பை நமக்கு கடமையாக்கி தந்திருக்கிறது, மற்றவைகளை சுன்னத்தாக்கி தந்திருக்கிறது. மனிதன் நிரப்பக்கூடிய பாத்திரத்திலேயே மிக மோசமான பாத்திரம் வயிறுதான் என்று சொன்னாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மிக்தார் இப்னு மஅதி கரப் ரஹ்மத்துல்லாஹி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன், மனிதன் நிரப்பும் பாத்திரங்களில் மிக மோசமானது வயிறுதான். ஆனால் அவனுடைய முதுகந்தண்டை நேராக நிறுத்துவதற்கு சில கவலங்களே போதுமாகும், ஒரு சில கவலங்கள் சாப்பிட்டாலே போதுமாகும் தான். ஆனாலும் ஒரு மனிதன் அப்படி ஒரு தேவைக்காக சாப்பிடுகிறான் என்றால் அவனுடைய வயிற்றை 3ஆக பிரித்து கொள்ளட்டும். 3இல் 1 பங்கு சாப்பாட்டுக்காக, 3இல் இன்னொரு பங்கு தண்ணீருக்காக, 3இல் இன்னொரு பங்கு அவனுடைய சுவாசத்திற்காக என்று சொன்னாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாம இந்த முறையில சாப்பிட்டோம் என்றால் நம்முடைய சாப்பாடே
அதாவது உணவே மருந்தாக ஆகும். ஆனால் இன்றைக்கு நிலைமை என்ன? சஹருடைய நேரத்திலே கூட நன்றாக மூன்றாக பிரிக்க சொன்னார்களே, அதை மூன்றாக பிரிப்பதல்ல, மூன்றிலேயுமே உணவை கொண்டு நிரப்புவதனால் ரமலானுக்கு பிறகு கூட நாம் என்ன செய்கிறோம்? ஹாஸ்பிட்டலை நாடுகிறோம், மருத்துவமனைகளை நாடுகிறோம். இவ்வளவு நிவாரணங்களை நம்முடைய மார்க்கம் நோன்பிலே வைத்திருக்கிறது என்று சொல்லியும் கூட நம்முடைய சமூகம், அது மட்டுமல்ல, இன்னைக்கு மேலப்பாளையத்தில் இல்லாத மருத்துவமனைகளே கிடையாது என்று சொல்லும் அளவுக்கு, ஏன்னா இங்கே இல்லாத நோயே இல்லை என்று சொல்லும் அளவுக்கு ஆகிவிட்டதனால் இன்றைக்கு இல்லாத மருத்துவமனைகளே கிடையாது. தடுக்கி விழுந்தால் நீங்கள் மருத்துவமனையில் விழக்கூடிய அளவுக்கு எல்லா மருத்துவமனைகளும் மேலப்பாளையத்துக்குள்ளே வந்தாச்சு. ஏனென்றால் நம்முடைய உணவு பழக்க வழக்கங்கள் சரியில்லை என்பதை நன்றாக தெரிந்து வைத்திருக்கிறார்கள் மருத்துவர்கள். மூன்றாக பிரித்து சாப்பிடுங்கள் என்று சொன்னால் நம்ம மூன்றிலேயும் உணவை நிரப்புகிறோம். இன்னொரு ஹதீஸ்ல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் ஆரம்பத்திலே சொன்ன ஹதீஸ், ஒவ்வொரு ஷைய்க்கும் ஜகாத் இருக்கிறது. ஒவ்வொரு ஷைய்க்கும் ஜகாத் இருக்கு. ஜகாத்னா என்னன்னு சொன்னா, ஒரு பொருளுக்கு ஜகாத் கொடுக்கிறோம் என்று சொன்னால் அந்த கொடுத்த ஜகாத் பொருள் இருக்குது, அது கழிவு. அந்த கழிவை நாம் எடுக்கிற போது மீதம் இருக்கிற பொருட்கள் பரிசுத்தம் அடைகிறது. அது மாதிரிதான் ஜகாத்துல் ஜஸதி அஸ்ஸௌம் என்று சொன்னாங்க. உடம்பினுடைய ஜகாத் என்பது நோன்பு என்று சொன்னாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப நாம நோன்பு வைக்கிற போது நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் அங்கங்க தேங்கும். அந்த கழிவுகள் வெளியேறுவது வாமிட் வழியாகவோ அல்லது லூஸ் மோஷன் வழியாகவோ வெளியேறுவதை விட இந்த நோன்பின் வழியாக அதை இல்லாமல் ஆக்குவதுதான் நல்லது என்று பெரிய பெரிய விஞ்ஞானிகளை இன்னைக்கு சொல்லியிருக்கிறார்கள். அப்ப நாம விளங்கணும், நோன்பு என்பது சாதாரணமானதல்ல. இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவருடைய காலத்திலே ஒரு மனிதருக்கு செரிமான கோளாறு, வயிற்று வலி இருந்தது. அவர்களுக்கு என்னென்ன மருத்துவங்கள் எல்லாம் செய்து பார்த்தும் ஒன்றும் அவருக்கு நிவாரணத்தை கொடுக்கல. இறுதியாக இந்த நோன்பை தான் அவரை நோக்க சொன்னார்கள். அதற்கு பிறகு அவருக்கு அந்த செரிமான பிரச்சனையும் நின்று போனது, சரியாகி போனது, வயிற்று வலியும் சரியாகி போனது என்று நமக்கு எழுதுகிறார்கள். நாம விளங்கணும், நீங்க காய்ச்சலில் இருக்கிறீர்கள் என்று சொன்னால் சிலருக்கு சாப்பிட்டால் குணமாகும். ஆனால் பெரும்பான்மையானவர்களுக்கு பசித்திருந்தால் தான் சரியாகும். இத ரெண்டையுமே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு நடைமுறைப்படுத்தி காட்டியிருக்கிறார்கள். நாம பார்க்கிறோம். அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்றாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல நான் கேட்டேன், பனு இஸ்ரவேலர்களில் பல நபிமார்கள் வந்தார்கள். அதில் ஒரு நபிக்கு அல்லாஹ் தஆலா இப்படி ஒரு செய்தியை அவருடைய சமுதாயத்துக்கு சொல்லும்படி சொன்னான், அல்லாஹ்வுக்காக மட்டுமே ஒரு அடியான் நோன்பு வைக்கிறான் என்றால் அவனுடைய உடலை நான் ஆரோக்கியமாக்குவேன். எனக்கு நோன்பு நல்ல ஆரோக்கியம் இருந்தும், நோன்பு வைப்பதற்கு நல்ல ஆரோக்கியம் இருந்தும் நோன்பு வைக்காத மக்கள் இன்றைக்கு நிறைய இருக்கிறாங்க. நேற்று மட்டும் தலை நோன்பு என்று ஒன்று, நடு நோன்பு என்று ஒன்று, இறுதி நோன்பு என்று ஒன்று. அதாவது தலை நோன்பு என்றால் ஒன்று, நடு நோன்பு என்றால் 18. பத்ரு சஹாபாக்களுடைய தியாகங்கள் என்னன்னு தெரியுமா? ஆனால் பத்ரீன்கள் அன்றைக்கு மட்டும் நோன்பு வைத்து விட்டால் அல்லது 27 நோன்பு வைத்தால் 3க்கு 30, அது மற்ற 11 மாதங்களுக்கு சொல்லப்பட்டது 13, 14, 15 அல்லது 12, 13, 14 அல்லது 26, 27, 28 இது மாதிரியான ஆரம்பத்திலேயோ நடுவிலேயோ கடைசியிலேயோ நீங்கள் 3 நோன்பு நோற்று கொண்டால் அது 30 நோன்புக்கு சமம் என்று சொன்னது மற்ற 11 மாதங்களுக்கு தவிர ரமலானுக்கு அல்ல. ரமலான் கட்டாயம் வைக்க வேண்டிய நோன்பு. முதல்ல அதை விளங்கணும். இன்னைக்கு நிறைய பேர் அதை விளங்குறதே இல்லை. ரமலானுடைய 29 அல்லது 30 நாட்கள் நோன்பு இருப்பது என்பது
மார்க்கத்தில் கட்டாயமாக்கப்பட்டிருக்கிறது, வைத்தே ஆக வேண்டும். அது எந்த பேஷண்டாக இருந்தாலும் சரி. சில பேருக்கு ஆனால் அல்லாஹ் தஆலா விதிவிலக்கை வழங்கி இருக்கிறான். ஆனால் அந்த சுகரை ஒண்ணு வச்சுக்கிட்டு, பிரஷரை ஒண்ணு வச்சுக்கிட்டு வாரத்துல 11 மாதமும் திங்கிறார், நல்ல திங்கிறார், அதற்கு ஒரு மாத்திரையும் போட்டுக் கொள்கிறார். ஆனா ரமலானுடைய மாதம் வந்து விட்டால் என்னால முடியாதுங்க, இல்ல, அதற்கு எல்லா வழிமுறைகளையும் இன்னைக்கு டாக்டர்ஸ் சொல்றாங்க. நோயை குணப்படுத்தக்கூடியதுதான் நோன்பு என்றால், இவர் சொல்லுகிறார் நோன்பு வைத்தால் நான் இன்னும் நோயாளியாக ஆகிவிடுவேன் என்று சொல்வதுதான் நகைச்சுவையான விஷயம். அது அல்லாஹ் தஆலா இருக்கக்கூடிய எல்லோருக்கும், கேட்டுக்கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கும், இந்த முஸ்லிம் சமுதாயம் அத்துணை பேர்களுக்கும் அல்லாஹ் தஆலா மௌத்தாகிற வரை இந்த ரமலானுடைய மாதத்தின் நோன்பை விடாமல் நோற்பதற்கு தௌஃபீக் செய்வானாக. இப்ப பாருங்க, சொன்னா அப்ப நீங்க உங்களுடைய சமுதாயத்துக்கு சொல்லுங்க, அல்லாஹ்வுக்காக மட்டும் யார் நோன்பு வைக்கிறாரோ அவருடைய உடலை நான் என்ன செய்வேன், அவருடைய ஜிஸ்ம் உடலை ஆரோக்கியமாக நான் ஆக்குவேன். அல்லாஹ் சொன்ன வார்த்தை. அவருடைய கூலியை நான் நிரப்பமாக அதிகம் நான் கொடுப்பேன் என்று அல்லாஹ் அந்த பனு இஸ்ரவேலர்களின் ஒரு நபிக்கு சொல்லி அவருடைய சமுதாயத்துக்கு சொல்ல சொன்னான். ஜப்பானுடைய விஞ்ஞானி, எனக்கு பேர் வாயில வரல, ஓசின்னு நினைக்கிறேன், ஓசுமி அப்படின்னு சொல்றாங்க, யோசேனேரி ஓசுமி என்ற ஒரு விஞ்ஞானி. அவர் 2016 நோபல் பரிசு பெற்ற ஒரு விஞ்ஞானி. ஆட்டோபேஜி என்ற தத்துவத்தின் அடிப்படையில் அவர் சொல்லுகிறார், இந்த நோன்பு நோற்பதினால் மனிதனுடைய உடலிலே கழிவுகள் இருக்கிறது. இவன் நாம காலையில 5-6 சகரை முடித்துக் கொள்கிறோம். இப்போது 5-6 சகரை முடித்துக் கொள்கிறோம். அதற்கு பிறகு எப்போது சாப்பிடுகிறோம், மாலை 6:33 நோன்பு திறக்கிறோம். இடையில ஒரு 13 மணி நேரம் இருக்கிறது, 13 மணி நேரம் இருக்கிறது. இந்த 13 மணி நேரத்தில் உடல் பசிக்கிற போது என்ன செய்யும், உணவு நாம் உட்கொள்வது கிடையாது. காலையில் சாப்பிடுவது இல்லை, மதியானமும் சாப்பிடுவது இல்லை, இடையில ஸ்நாக்ஸ் அதுவும் இல்லை. இப்படி வயிற்றை காலியாக போடுகிற போது உள்ளே தங்கி இருக்கிற கழிவுகளை என்ன செய்து விடுகிறது, உடல் உறுப்புகள் சாப்பிட்டு விடுகிறது. நம்முடைய உணவை சாப்பிடக்கூடியவைகள் அந்த கழிவுகளை சாப்பிட்டு விடுகிறது என்று ஆட்டோபேஜி என்ற தத்துவத்தின் மூலமாக அந்த ஜப்பானுடைய விஞ்ஞானி யோசனேரி ஓவசி அவர் சொல்றார். பாருங்க அவன் நோன்பு எந்த அளவுக்கு பாருங்க. 1447 வருடங்களுக்கு முன்பாகவே நோன்பை பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் சொன்னான், சொல்லிவிட்டார்கள். இன்றைக்கு அதை கண்டுபிடிங்க. உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, இய்யாக்கும் வல் பத்னது, உங்களை எச்சரிக்கிறேன், வயிறு நிரம்ப சாப்பிடுவது குடிப்பது இதையும் நான் எச்சரிக்கிறேன். அப்படி நீங்கள் செய்வதனால் என்ன ஆகும் என்றால் உங்களுடைய உடலுக்கு கேடு உண்டாகும், நோய்க்கு வாரிசுதாரர்களாக ஆவீர்கள், நோய் அடுத்தடுத்து உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். இபாதத்துகள், தொழுகை போன்ற இபாதத்துகள் செய்வதில் உங்களுக்கு சோம்பேறித்தனம் உண்டாகும். அதனால்தான் சகர் செய்வதற்கு முன்னாடியே கியாமுல் லைலை முடித்து விட வேண்டும். 3:45 மணி அல்லது 4 மணிக்கு எழுந்திருத்து தொழுது விட வேண்டும், தண்ணீரை குடித்துக் கொள்ள வேண்டும், அதற்கு பிறகு சாப்பிட்டு கொள்ள வேண்டும். சாப்பிட்டால் நம்ம உடல் இருக்குது ஒரு சுகத்தை கேட்கும், படுத்து விடுவோம், பிளாட் ஆயிடுவோம், அவ்வளவுதான், சுபுவே ஹலாக்காயிடும். மற்ற காலங்களிலே சுபு தொழுபவர் கூட சகரை சாப்பிட்டு விட்டு என்ன செய்கிறார், படுத்து விடுகிறார். அதான் அழகா சொன்னாங்க, தொழுகையை விட்டும் நீங்கள் சோம்பேறிகளாக ஆகிவிடுவீர்கள். நாம எந்திக்கிறது சீக்கிரமாகவே எழுந்திருத்து தஹஜ்ஜுடைய தொழுகையை முடித்து விட்டு அந்த தஹஜ்ஜத் தொழுகைக்கு முன்னாடி ஒரு 250 மில்லி தண்ணீரை உள்ளே விட்டு விட்டால் அல்ஹம்துலில்லாஹ் மாலை வரை ஒன்றுமே செய்வதில்லை. இதை செஞ்சு பாருங்களேன்.
அதை உள்ளே அனுப்பிவிட்டு தொழுகை முடிந்த பிறகு சாப்பிட்டு விட்டு அப்படியே திருக்குரானில் உட்கார்ந்து ஓதிவிட்டு சுபுடைய தொழுகையை தொழுதுட்டு அப்படியே அமர்ந்து இஸ்ராக்குடைய தொழுகையும் தொழுதுவிட்டு அது பிறகு கொஞ்ச நேரம் படுத்து உறங்கினால் அதில் ஒரு ராகத் இருக்கிறது, நிம்மதி இருக்கிறது. இந்த ரமலானுடைய காலத்திலே கூட இதை செய்யாமல் இருப்பதுதான் ரொம்ப பெரிய ஆச்சரியம், ரொம்ப பெரிய ஆச்சரியம். இதை கொஞ்சம் நாளைய தினம் நோன்பு வைக்கக்கூடியவர்கள், அப்படித்தானே சொல்ல வேண்டி இருக்கிறது, நோன்பு வைக்கக்கூடியவர்கள் இதை செய்து பாருங்க சொன்னாங்க. அப்ப நீங்க உங்களுடைய வயிற்றை பாதுகாத்துக் கொள்ளுங்க, வயிற்றுடைய விஷயத்தில் எச்சரிக்கையாக இருங்கள். அப்படி சாப்பிடும் போது அலைக்கும் பில் கஸ்தி, நடுநிலையாக சாப்பிடுங்கோ. உமர் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, நடுநிலையாக சாப்பிடுங்க, அது உங்கள் உடலுக்கு ஆரோக்கியம் தரும், வீண் விரயத்தில் இருந்து உங்களை பாதுகாக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இப்பவே ஆரம்பிச்சாச்சு இல்லையா சகருடைய சாப்பாடு, சகர் சாப்பாடு. ஹென்றி டேனர் இவர் ஒரு டாக்டர், ஹென்றி டேனர் இவர் ஒரு டாக்டர். இவருக்கு இதய நோய் இருந்தது, வாத நோயும் இருந்தது. அவரும் மருத்துவம் செய்தார். இதய நோய் இருந்தது, வாத நோய் இருந்தது, ஹென்றி டேனர். ஆனால் இவர் 40 நாள் ஃபுட் கண்ட்ரோல், அதாவது பத்தியம் அப்படின்னு அவங்க பத்தியம் தான் சொல்லுவாங்க, அவங்க பத்தியம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க, நாம நோன்பு என்று சொல்லுவோம். 40 நாட்கள் என்ன செய்தால் சாப்பாடு விஷயத்தில் ரொம்ப பேணுதலாக இருந்தார், நோன்பே வைத்தார். நம்ம சொல்றாங்க அப்படி சொல்லுவோம், பத்தியமாக இருந்தார். இதய நோயும் சரியானது, இதய நோயும் சரியானது, வாத நோயும் சரியானது என்று எழுதுகிறார்கள் ஹென்றி டேனர் என்ற ஒரு டாக்டர். நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய நோய்களுக்கு நிவாரணமாக இருக்கக்கூடிய இந்த நோன்பை நாம் என்ன செய்கிறோம், அது கடமையாக இருந்தும் கூட அதை புறந்தள்கிறோம். பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்றைக்காவது ஒரு நாள் தான் சாப்பிடுவார்கள். அப்படி ஒரு நாள் காலை உணவை சாப்பிடுகிற போது உள்ளே போயிட்டாங்க. யா பிலால் அல் கதா, சாப்பிடுங்களே அப்படின்னு சொன்னாங்க. யா ரசூலல்லாஹ் இன்னி சாயிமுன், நான் இன்றைக்கு நோன்பு அப்படின்னு சொன்னாங்க. யா ரசூலல்லாஹ் இன்னைக்கு நான் நோன்பு வைத்திருக்கிறேன். அப்படி இது நோன்பு ரமலானுடைய காலம் அல்லாத காலத்திலே நடந்தது, விளங்கிடக்கூடாது. அப்போ சஹாபி பிலால் நோன்பு வைத்துக்கிறாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாப்பிட்டு இருக்கிறாங்களேடா, இது ரமலான் காலம் அல்ல. ரமலான் அல்லாத காலங்களில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சௌம விசால் தொடர்ந்து நோன்பு வைக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. மனைவிமார்கள்ட்ட வந்து கேட்பாங்க, ஏதாவது சாப்பிட்றதுக்கு இருக்குதான்னு கேட்டா இருக்குதுன்னு சொன்னா நான் நோன்பு வைக்கலாம் என்று இருந்தேன், சாப்பாடு இருக்கிறது அப்படின்னு சாப்பிட்டுருவாங்க. சாப்பாடு இல்லை என்றால் நான் நோன்பாளியாக இருக்கிறேன் என்று சொல்லிடுவாங்க. இப்படித்தான் பெருமானாருடைய வாழ்க்கை. அவ அன்றைய தினம் சாப்பிட்டு கொண்டிருக்கும் போது சாப்பிடுங்களேன் பிலால் அப்படின்னு சொல்லும் போது, யார சொல்லலாம் நான் நோன்பு என்று பிலால் அவங்க சொன்னாங்க. இப்ப சொன்னாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாம் எல்லாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம், இங்கே சாப்பிட்டு கொண்டிருக்கிறோம். பிலாலுடைய அந்த உணவு இருக்கிறதே சொர்க்கத்திலே வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னாங்க. அப்ப நோன்பாளிகளுடைய சாப்பாடு எங்க இருக்குதாம், சொர்க்கத்திலே இருக்குதாம். பிலாலே உங்களுக்கு தெரியுமா, விஷயம் தெரியுமா, ஒரு நோன்பாளி நோன்பு வைத்து விட்டால் அவருடைய எலும்புகள் தஸ்மீ செய்யும். இப்போது யாரெல்லாம் இங்கே நோன்பாளிகளாக இருக்கிறீர்களோ, நீங்கள் சும்மா இருந்தாலும் உங்களுடைய உடலிலே இருக்கக்கூடிய எலும்புகள் தஸ்மீ செய்யும். நாம சும்மா இருந்தாலும், தான் ஆடாவிட்டாலும் தன் தசை ஆடும் என்று சொல்வார்கள் இசையை கேட்கிற போது, நோன்பாளி சும்மா இருந்தாலும் அவருடைய உடல் இருக்கக்கூடிய ஒவ்வொரு எலும்பும் தஸ்பீஹ் செய்யும் என்று சொன்னான். மலக்குமார்கள் அந்த நோன்பாளிக்காக பாவ மன்னிப்பு தேடிக்கொண்டே இருக்கிறார்கள். சாதாரண காலங்களிலேயும் பாவ மன்னிப்பு தேடிக்கொண்டே இருக்கிறார்கள் நமக்காக. குர்ஆன்ல எடுத்து பாருங்க, சூரத்துல் முஃமின்ல எடுத்து பாருங்க. வானம் பூமி, இது சூறால இருக்கிற ஆயத்தை நான் சொல்றது. வானம் பூமி மனிதன் செய்யக்கூடிய பாவத்தின் காரணமாக நொறுங்கிவிட தயாராகிற போது
பூமியில இருக்கக்கூடியவர்களுக்காக வானத்தில் இருக்கக்கூடிய மலக்குகள் தஸ்பீஹ் இஸ்திக்ஃபார் செய்கிறார்கள் என்று அந்த ஆயத்தில் அல்லாஹ் சொல்லுவான். சொன்னாங்க அவங்களுடைய எலும்புகள் தஸ்பீஹ் செய்கிறது, அவருக்காக மலக்குமார்கள் இஸ்திக்ஃபார் செய்கிறார்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. அப்ப நம்ம மீது கடமையான அந்த நோன்பை நாம் என்ன செய்ய வேண்டும்? வைக்க வேண்டும். வைப்பதினால் நமக்கு தான் லாபமே தவிர அல்லாஹ்வுக்கு ஏதாவது ஆக போகுதா அப்படின்னா இல்ல. ஆனா இந்த நோன்புக்கு நானே கூலியாகிறேன் என்று அல்லாஹ் சொல்லி இருக்கிறான். நாம எல்லாரும் நோன்பு வைப்பதனால் அல்லாஹ்வுடைய அந்தஸ்து கூட போவதும் இல்லை. நாம எல்லாரும் நோன்பு விடுறதுனால அல்லாஹ்வுடைய அந்தஸ்துல 1% அல்ல, எந்த நீங்க கடல்ல ஒரு ஊசியை நுழைத்து எடுத்து அதுல இருக்கக்கூடிய தண்ணி அளவுக்கு கூட அல்லாஹ்வுடைய அந்தஸ்து குறைவதாக கிடையாது. நமக்கு தான் லாபம். அப்துல்லா இப்னு உபை அபி இப்னு அவுஃபா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நோன்பாளியுடைய தூக்கமும் இபாதத். அதனால ஒரேடியா தூங்குறது இல்லை, அளவோடு தூங்கிக் கொள்வது. நோன்பாளிகளுடைய தூக்கமும், அவர் உறங்குகிறார் என்று சொன்னால் அப்போவும் அவர் இபாதத் செய்கிறார். அப்ப நோன்பு இல்லாம தூங்கினா அவ்வளவுதான். நோன்பாளிகளின் தூக்கமும் இபாதத், அவருடைய மௌனமும் தஸ்பீஹ், அப்படி இந்த ரெண்டையும் கலைச்சிட்டு எப்படிங்க தூங்கல, மௌனமாகவும் இருக்கல, ஒரு அமல் செய்கிறார் என்று சொன்னால் அந்த அமலுக்கு இரட்டிப்பான கூலிகள், அவருடைய துஆ அங்கீகரிக்கப்படுகிறது, அவருடைய பாவம் மன்னிக்கப்படுகிறது. அல்லாஹ் தஆலா விளங்க தௌஃபீக் செய்வானாக. வருகின்ற இந்த காலங்கள், வந்துவிட்ட இந்த காலங்களையும் இனி வரப்போகின்ற வருடங்களையும் அல்லாஹ் தஆலா தொடராக நோன்பு நோக்கக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் எங்களுக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் தந்தருவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.